ஹாய் டே இன் மை லைஃப் பார்க்கலாமா வாங்க. மார்னிங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு ரிசப்ஷன் மானியபாணின்னு சொன்னோடனே அம்மா கண்டிப்பாக புத்து கோவிலுக்கு போயிட்டு தான் போகணும், அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் போயிட்டு பூலாம் வாங்கிட்டு சாமியும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தால் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பிரசாதம்னா யாருக்கு தான் பிடிக்காது. நானும் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மண்டபத்துக்கு ரூட் போட்டால் 10 நிமிஷமாக சுற்றி அதே இடத்துல தான் வந்து நிற்கிது. ஒரு வழியாக மண்டபத்தை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் தேங்காய் பை கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு என்னடா தேங்காய் பைக்குள்ளே ஏதோ குட்டியாக தேங்காய் இருக்கேன்னு பார்த்தா தேங்காவே இல்லை, ஆரஞ்சு தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அப்பாவோட ஃப்ரெண்டை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்பா வந்து பாட்டியூருக்கு போகலான்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு வந்து பாட்டி, எனக்கு வந்து அவங்க கொள்ளு பாட்டி. சரி அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு, சரி போவோன்ட்டு போயிட்டோம். பாட்டி பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் அவங்க மூஞ்சில். சொல்லிட்டு தானே வருவீங்க, என்ன சொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. கையெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருந்தாங்க. எப்போ போனாலுமே சரி அவங்க கை பிடிச்சி நான் கிள்ளிட்டு இருப்பேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கம் இருக்குது. அவங்க எனக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் அவங்க கை பிடிச்சி கிள்ளிகிட்டே தூங்கிடுவேன். இந்த பழக்கம் இன்னொன்று விட்டு போலியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி வந்து தோப்பு பம்ப் செட்லாம் இருக்குது. எனக்கு பம்ப் செட்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் சின்ன வயசில் ஃபுல்லாக அங்கே போனாலே அந்த பம்ப் செட்டில் தான் இருப்பேன் நான். அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்துலேருந்து அந்த தென்னை மரத்துக்கு ஊஞ்சல்லாம் கட்டி விளையாடிட்டு இருக்கும்போது ஊஞ்சலாருந்து கீழெல்லாம் விழுந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு அங்கே. எப்போ போனாலுமே சரி பாட்டி வந்து தேங்காய் எண்ணெய், மருதாணி இதெல்லாம் கொடுத்து விட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் எல்லாமே கொடுத்தாங்க. பின்னாடி மாமி பூ கிள்ளிட்டு இருந்தாங்க. எனக்கு பூ பறிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நானும் போய் பூ கிள்ளி கொடுத்துட்டு சரி கிளம்புவோம், பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு பாட்டி காசு கொடுத்தாங்க. அவங்க 100 ரூபா கொடுத்தாலும் சரி 10 ரூபா கொடுத்தாலும் சரி பாட்டிக்கிட்டேருந்து அது வாங்கும்போது அது ஒரு மாதிரி தனி ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே. அப்புறம் அங்கே வந்து கிளம்பும்போது ஒரே மழை. சரின்னு சொல்லிவிட்டு அக்காவை போய் ஆஃபீஸ்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு இந்த கடையில் சாப்பிட்டு, இந்த கடைக்கு எப்போ போனாலுமே ப்ரெட் ஆம்லெட் சாப்பிடாம வரவே மாட்டேன். காலையிலேருந்து என்னெல்லாம் நடந்ததோ சொல்லிகிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு தூங்கிட்டோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.